இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பூமியில் என்றுமே மாறாத இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை நாம் நோக்கி பார்க்கும் போது தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்குரிய எல்லா உதவியையும் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு இல்லாத வாழ்க்கை நம்பிக்கையில்லாத வாழ்க்கையாகும். ஆனால் இயேசுவோடு கூட நாம் வாழும் வாழ்க்கையில் நமக்கு நித்திய நம்பிக்கை உண்டு. உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகரான டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள் அவருடைய பிரசங்கத்தில் இந்த சம்பவத்தை ஒரு முறை கூறினார். ஒரு நாள் இரவு இங்கிலாந்து நாட்டின் வடபகுதியில் ரோந்து பணி செய்து கொண்டிருந்த ஒரு காவலர் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது மிகவும் குளிரினால் நடுநடுங்கி அழுது கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்டார். அந்த இருட்டான இடத்தில் அவருடைய டார்ச் லைட்டின் உதவியினால் சுற்றிலும் பார்த்தபோது ஒரு சிறுவன் அந்த தெருவின் ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்ததை கண்டார். அவனிடம் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் என் பெற்றோருடன் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று அவர்களை காணவில்லை, என்னை என்னுடைய வீட்டிற்கு தயவு செய்து கூட்டிக் கொண்டு போங்கள் என்று அழுது கொண்டே கூறினான். அந்த காவலரும் வரிசையாக ஒவ்வொரு தெருவின் பெயரையும் கூறி, அந்த தெருவில் உன்னுடைய வீடு இருக்கிறதா என்று கேட்டார். அந்த சிறுவனிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. பின் அந்த தெருவில் உள்ள ஒவ்வொரு கடையின் பெயராக, ஒவ்வொரு ஹோட்டலின் பெயராக கூறி, அந்த இடத்தின் அருகில் உன்னுடைய வீடு உண்டா என்று கேட்டார். அந்த சிறுவன் ஒரு பதிலும் கூறாமல் அழுது கொண்டே இருந்தான். பின்பு அங்கு ஒரு தேவாலயத்தில் உள்ள பெரிய வெள்ளை நிற சிலுவை தெரிகிறதே, அங்கே பார், அதன் அருகில் உன்னுடைய வீடு உண்டா என்று கேட்டார். உடனே அந்த சிறுவனின் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றது. என்னை அந்த சிலுவை இருக்கும் இடத்திற்கு கூட்டி சென்றால் என்னுடைய வீட்டிற்குரிய வழியை எளிதாக நானே கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறினான். அந்த தேவாலயத்தில் உள்ள சிலுவை இருக்கும் இடத்திற்கு சென்றவுடன் அவனுடைய வீட்டை எளிதாக கண்டுபிடித்து விட்டான். நாமும் இந்த உலகத்தில் பலவீனத்தோடு, தேவையோடு, இழப்பு நிமித்தம் ஆறுதலின்றி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும், நம்பிக்கையற்ற நிலையிலே இருந்தாலும், வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாலும், கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய ரட்சிப்பின் பாதையை நாம் அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் போது அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்முடைய அன்பின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்து தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாரத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை மறந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலை வழியாக நாங்கள் சென்று கொண்டிருந்தாலும் இந்த வேளையிலே எங்கள் நம்பிக்கையின் தேவனாகிய இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் இயேசுவையே நோக்கி பார்க்கும் போது இயேசு இலவசமாக தருகிற ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, தெய்வீக சுகத்தை, தெய்வீக ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட வாழும் நம்பிக்கையின் வாழ்க்கையை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.